ஒரு சின்னஞ்சிறு பெண் லூமா. அவளுக்கு இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணுவது மிகவும் பிடிக்கும். ஒரு நள்ளிரவு, தன் வீட்டு பின்புறத் தோட்டத்தில் ஏதோ மின்னுவது போல் தெரிந்தது. அங்கே சென்று பார்த்தாள். ஒரு சின்ன நட்சத்திரம். ஆனால் அது மங்கலாக இருந்தது. அதன் கண்களில் கண்ணீர். என்ன ஆச்சு? என்று லூமா கேட்டாள். நான் வானத்திலிருந்து கீழே விழுந்து விட்டேன், என்றது நட்சத்திரம் மெதுவாக. என் ஒளி மறைந்து விட்டது. இனி நான் மேலே செல்ல முடியாது. லுமாவின் இதயம் உடைந்தது. பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன், என்றாள். அவர்கள் இருவரும் ஒளியின் பாடலைத் தேடி பயணம் தொடங்கினர். முதலில் மரங்கள் மெதுவாக பாடும் சுசுசு என்ற ஒலியுடன் காட்டிற்குள் நுழைந்தனர். பின்னர் நில ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றங்கரைக்குச் சென்றனர். அங்கே தண்ணீர் அவர்களை பிரதிபலித்தது. ஆனால் நட்சத்திரத்தின் ஒளி இன்னும் வரவில்லை. இறுதியாக மேகங்கள் மீது ஏறினர். அங்கே மெதுவான மேகக்குட்டிகள் பாடின, ஓம், ஒளி, ஒளி, ஒளி. லுமாவும் நட்சத்திரமும் அவர்களுடன் சேர்ந்து பாடினர். அப்போதுதான் பிரகாசம். நட்சத்திரம் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது. நன்றி லுமா, என்றது நட்சத்திரம் மேலே பறந்து செல்லும்போது. லுமா தன் ஜேப்பில் ஒரு சின்ன ஒளித்துகளை கண்டாள். அது நட்சத்திரத்தின் நினைவாக இருந்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் அவள் வானத்தை பார்த்து, ஹாய் என்று கையசைப்பாள்.